சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் வீட்டு மொட்டை மாடியில் வைத்து கஞ்சா செடியை வளர்த்து வந்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். உரம் போட்டு கஞ்சா வளர்த்தவர் சிக்கியது எப்படி? கஞ்சா வியாபாரி ஒருவரது வீட்டில் அதிரடியாக சோதனை செய்த போலீசார் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து கஞ்சா செடியை பறிமுதல் செய்யும் காட்சிகள் தான் இவை. மொட்டை மாடியில் ரகசிய அறை அமைத்து கஞ்சா செடி வளர்த்தவர் சிக்கியது எப்படி? சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். பணியை முடித்து கடந்த வாரம் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். பாரதிதாசன் காலனி அருகே வந்தபோது 2 பேர் ஈஸ்வரை தாக்கி அவரது செல்போனை பறித்து சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஈஸ்வர் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். வழிப்பறிப்பில் ஈடுபட்டது KK நகர் 10வது செக்டார் பகுதியைச் சேர்ந்த நெருப்பு பிரகாஷ், எலி சஞ்சய் என்று அடையாளம் தெரிந்தது. இருவரது வீட்டிற்கும் சென்ற போலீசார் அவர்களை வழிப்பறிப்பு வழக்கில் கைது செய்தனர். இந்நிலையில் இவர்களை கைது செய்யும் போது அவர்களுடன் பிரபல சரித்திர பதிவேடு ரவுடியான அபிஷேக்கும் இருந்துள்ளார். அபிஷேக் மீது KK நகர், எம்ஜிஆர் நகர், அசோக் நகர், விருகம்பாக்கம் காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, வழிப்பறி என 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. சந்தேகத்தின் பேரில் அபிஷேக்கையும் பிடித்த போலீசார் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அபிஷேக்கின் செல்போன் எண்ணை ஆய்வு மேற்கொண்ட போது அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. அத்துடன் அவரது செல்போனில் 4 அடி உயரத்திற்கு கஞ்சா செடி போட்டோ ஒன்றும் இருந்துள்ளது. கஞ்சா செடி போட்டோ பற்றி விசாரித்த போது அபிஷேக் மாற்றி பதில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் அபிஷேக் வீட்டை அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது மொட்டை மாடிக்கு யாரும் செல்ல முடியாத அளவிற்கு கதவுகள் அமைக்கப்பட்டு தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. தடுப்புகளை எடுத்துவிட்டு வீட்டு மொட்டை மாடியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் தண்ணீர் டேங்கிற்கு கீழே ரகசிய அறை அமைத்து கஞ்சா செடி வளர்க்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். விசாரணையில் அபிஷேக்கும் அவரது மாமா மகனான சதீஷ் என்பவரும் சேர்ந்து கஞ்சா செடிகளை யாருக்கும் தெரியாமல் வீட்டு மொட்டை மாடியில் வளர்த்து வருவது தெரிய வந்தது. அபிஷேக் மற்றும் அவரது மாமா மகனான சதீஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.